திரு சிந்தனை செல்வன், 2 செய்தி. தமிழ்நாட்டு மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு போயிடணும் அப்படின்னு திரு ஸ்டாலினும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வலியுறுத்துறாரு, திரு திருமாவும் வலியுறுத்துறாரு. ஆனா இங்க எல்லாரும் 2019 ஒன்னா இருக்கீங்க, கட்சிகளை தொடர்ந்து கட்டமைப்பு பலமா வச்சிருக்கிறீங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்னா இருக்கீங்க, வாக்காளர்களுக்கும் கட்சியினருக்கும் நீங்க கூட்டணியா பலமா இருக்கீங்கிறது புரிதல் ஏற்படுத்த முடியுது. ஆனா அதே நிலைப்பாடு மற்ற மாநிலங்கள்ல இருக்கா அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது, இங்க திமுகவோடு உங்களால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ரொம்ப சாதகமாக அமைச்சு கொள்ள முடியுது, சில முரண்பாடுகள் வந்தாலும் கூட. ஆனா மற்ற மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்பு, காங்கிரஸ் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்பு. இந்த நிலையில தமிழ்நாட்டு மாடல் இந்தியா மாடலாக மாறும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லை, இதில் பொதுவாக வட இந்திய மாடல் அல்லது வடக்கே இருக்கிற விஷயங்களையே ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு தெற்க இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை தெற்கு ஈர்த்திருக்கு, குறிப்பாக தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. தேசத்துக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பேரபாயம், ஒரு சாதாரண தேர்தல் கணக்கு வழக்கு மாதிரி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். இது தேசத்துக்கு நேர்ந்திருக்கிற ஒரு அரசமைப்பு சாசனத்தையே மாற்றணும், நாட்டினுடைய பேரையே புராணங்களுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு அடையாளம் தான் பாரதம்ங்கிறது. நான் அதனுடைய மகிமையை அல்லது அதனுடைய மதிப்பை நான் குறைச்சி மதிப்பிடலை. இந்தியாங்கிறது வரலாற்று பின்னணியில் உருவாயிருக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த பெயரையே மாற்றணும் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சிதைக்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்து உருவாகிருக்கிற சூழ்நிலையில் இந்த பேராபத்தை தொடர்ந்து தெளிவாக உணர்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியாக சமூக நீதிக்கான மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக அது அதனுடைய கொள்கை வீச்சு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலை அப்படின்னாலும் கூட இந்த 10 ஆண்டு கால அனுபவத்தில் மிக மிக முக்கியமாக இனிமேல் மாநிலங்களே இருக்குமா, மாநிலங்களுடைய உரிமையை பற்றி பேசணும், மாநிலங்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம இந்தியா நகர்ந்து. அந்த அச்சம் எல்லாம் உங்களை போன்ற எதிர்கட்சிகளுக்கு தான், பாஜகவை விரும்பாத நேசிக்காத எதிர்கட்சிகளுக்கு தான். ஆனா பாஜக தான் உச்சரிக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படுது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெரும்பான்மை இந்துக்களும் உச்சரிக்கிறார்கள் நம்புது. நீங்க ஜெய் டெமோக்ரஸியை இந்தியா முழுவதும் கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஊபியிலே ஒரு சாதாரண இளைஞன் ரொம்ப தெளிவாக, ஒரு சின்ன பையன், அதே நாளில் அந்த நிகழ்வு நடந்த ஜனவரி 22 ஒரு சின்ன பையன் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறது எல்லா சமூக ஊடகங்கள்லையும் வந்துச்சு. அதனால் இது இவர்கள் இல்லாததை இருப்பதை போல ஒரு பொய்மையை பரப்புவதில் பாஜக வலிமை பெற்றவர்கள். நான் அண்மையில் கூட ஒரு அகில இந்திய பயணமாக சட்டப்பேரவை குழுவினுடைய சார்பாக பல இடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு வந்துச்சு. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் டெல்லிக்கும் போயிட்டு வர வாய்ப்பு இருந்தது. எல்லா இடங்களிலும் பாஜகவுக்கு எதிரான கடுமையான உளவியல் சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட வலிமையாக இருக்கு. அதனால என்ன அளவுகோல், அதற்கான அளவுகோல் என்ன? ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வழக்கமாக என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே இருந்த கூட்டணியினுடைய நிலைமை என்ன, அதில் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கிறோம், அதில் என்ன விகிதம், இவைகளின் அடிப்படையில் அடுத்த கூட்டணியை பார்க்கறதுங்கிறது ஒரு நார்மல் கோர்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரியான அளவுகோல்கள் அடிப்படையில் நம்மளால எலெக்ஷன் தானே மக்களுடைய மனநிலைக்கான அளவுகோல்ங்கிறது. எலெக்ஷன் நவம்பர் மாதம் வந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5 மாநில தேர்தல் முடிவுகள்ல 3 மாநிலங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதான அளவுகோலா எடுத்துக்க முடியும்? அது அளவுகோலா எடுத்துக்கொள்ள முடியாது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அளவுகோல் என்பது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். கடவுளர்களை, தெய்வங்களுடைய அடையாளங்களை கூட தேர்தலுக்கு பயன்படுத்துறத கடவுளின் மீது பக்தி கொண்டவர்கள் கூட அதை விரும்பல அப்படிங்கறதா யதார்த்தம். ராமர் கோவில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த யதார்த்தத்தை பேச வேண்டியது இருக்கு. ராமர் கோவில் கட்டப்பட்டால் இலவச தரிசனம்னு சொன்ன மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்காங்கன்னா, ராமர் கோவில் கட்டின பிறகு அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமா ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு இந்த பொய்மை, இந்த வான வேடிக்கைகள்லாம் திடீர்னு பெருசா ஒரு பூமாகும். ஆனா அது மிக மிக சீக்கிரத்திலே அதனுடைய இது வற்றி போயிடும். இல்லை, இந்த உரையாடலுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாஜகவை சார்ந்த அண்ணன் ஸ்ரீகாந்த் சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு மதிப்பீடையும் சொன்னார். இந்த இடத்துல அதை அவர் பதிவு பண்ணதால நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
பொதுவாக வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் பட்டியல் சமூகத்துக்காக மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு ரொம்ப மோசமான, அது வந்து ஒரு சாதிய உளவியல் தான். நீங்கள் வந்து இதுவாக இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லை. நான் தேசத்தினுடைய நலனை பற்றி பேசுகிறேன், தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன், ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறேன், மாநில உரிமையை பற்றி பேசுகிறேன், நதிநீர் கொள்கையை பற்றி பேசுகிறேன். அதுதான் இன்னைக்கு எங்களை மதிப்பிடுவதற்கான அளவுகோல். நீங்கள் ஏன் வேங்கை வயலை பற்றி பேசலைன்னா, நீங்கள் வேங்கை வயலை பற்றி ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களா பாஜக? நான் அன்போடு கேட்க விரும்புகிறேன். வேங்கை வயலை பற்றி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அப்போ வந்து முதல்வர் பேசின பேச்சையும் கேளுங்க. பாஜக நண்பர்கள் என்ன பேசினாங்க சட்டமன்றத்தில்? ஓகே, பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், ஓபிசி மக்கள் அனைவரையும் உள்ளடக்கியது விடுதலை சிறுத்தைகள் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. அதுல வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன் வச்சிருக்கோமே தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறது, அது வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல, அந்த சமூக நீதி விரும்பக்கூடிய எல்லாருக்குமே. அதே சமயத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றுன்னு. இதுல மரியாதைக்குரிய அண்ணனுடைய கருத்து என்ன, பாஜகவினுடைய கருத்து என்ன? ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றுக்கு தயாரா இருந்தா நீங்க அதை செய்ய தயாரா இருக்கிறீங்களா?